இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு திருமணத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணோட வீட்டுல வேலை பாக்குற அந்த வேலைக்கார பொண்ணு வந்து இந்த பொண்ணை பார்த்து, மேடம் உங்களை வந்து எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, கீழே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்க அந்த பையன் வந்து அந்த ரூமுக்குள்ள வரும். அப்படி வந்து இந்த பையன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்து சொல்றான், எதுக்காக அழுகுற, நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து தெரியாம வெளியே கூட்டிட்டு வரான். அப்ப அந்த பொண்ணோட வீட்டுல வேலை பாக்குற அந்த வேலைக்கார பொண்ணு அந்த பொண்ணு இருக்க ரூம்ல போயிட்டு பார்த்துட்டு ஓடி வரா. அப்படி வந்து அந்த பொண்ணோட மாப்பிள்ளை பையன் கிட்டையும் அவனோட அண்ணன் கிட்டையும் வந்து சொல்றான், மேல வந்து ரூம்ல மேடம் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப கோவப்பட்ட அந்த பொண்ணோட அண்ணங்காரன்னு பாத்தீங்களா எந்திரிச்சு வரும்போது அந்த மாப்பிள்ளை பையன் வேணான்னு சொல்லி அந்த அண்ணங்காரனை தடுத்து நிறுத்தி வைக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த பொண்ணு பைக்ல ரொம்ப சந்தோஷமா ரோட்ல வராங்க. அப்படி வரும்போது அந்த பொண்ணோட அண்ணங்காரனுக்கு தெரிஞ்ச பசங்க அந்த அண்ணங்காரனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அண்ணங்காரனும் மாப்பிள்ளை பையனும் கார் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணையும் பையனையும் தேடி வராங்க. அப்படி வந்து அவங்க பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை பையன் அந்த பொண்ணோட மேல கைய வைக்கும் போது இந்த பையன் பாத்துறான். அப்படி பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளை பையனோட கைய பிடிச்சிடறான். இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை பையனோட வயிற்றுலயே குத்திட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போறான். அப்படி போயிட்டு இந்த பையனை பாத்தீங்கன்னா அங்க இருக்க கடையில அந்த பொண்ணுக்காக கண்ணாடி வளையல் வாங்கி அந்த பொண்ணோட கைக்கு போட்டு விடுறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அண்ணங்காரன் பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி போறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்து சாப்பாடை ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட அண்ணங்காரனும் மாப்பிள்ளை பையனும் வராங்க. அப்படி வந்தவங்க அந்த பொண்ணையும் பையனையும் பார்த்து, உங்களை பிரிச்சு கூட்டிட்டு போக வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே கையை பிடிச்சு சேர்த்து வைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.